வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பொழுதுபோக்குகளிலே ரொம்ப அற்புதமான ஒரு பொழுதுபோக்காக மக்கள் கடைபிடிப்பது என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயது தாத்தா வரைக்கும் பாட்டி வரைக்கும் சொல்லிடுவாங்க, என்னப்பா சினிமா. அது இன்னைக்கு வேறு ரூபமாக போய்விட்டது, அது வேறு கதை. இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்குப்பா, என்னப்பா போய் ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா, அது 500-600 ரூபாய்க்கு மேலே செலவாகுமே, ரைட்டு, அதை பற்றி ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, காசை சேர்த்திட்டாலும் போவோம் சொல்லிவிட்டு அதுக்குன்னு 2 வாரத்தை இடைவெளி விட்டு இங்கேருந்து புக் பண்ணி, அன்றைக்கெலாம் அப்படி இல்லை, க்யூவில் நின்று அப்படியே அடித்தடி கலாட்டாவோட உள்ளே போவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, உட்காந்த இடத்துல ஆன்லைன் புக்கிங், நேராக போக வேண்டியது, ஏசி ஜம்முன்னு உள்ளே உட்கார வேண்டியது, படத்தை பார்க்க வேண்டியது, நல்லா இருக்கும் கெட்டதாக இருக்கும், ஏதோ ஒன்று கையை தட்டிட்டு இடைவேளையில் ஒரு 5 ரூபா டீயை வந்து 50 ரூபாய்க்கு சொல்லுவான், 50 ரூபா உள்ள ஒரு பப்பை வந்து 500 ரூபா சொல்லுவான். எதையோ ஒன்று வாங்கி திண்டு போட்டு நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு தான் இருக்கிறோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எந்த அளவுக்கு கதையை திரைக்கதை வசனத்தை ரெடி பண்ணுறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை வந்து ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு லிஸ்ட் விடுவாங்க. போன வருஷம் வெளியிட்டாங்க, இந்த வருஷம் 2025 வெளியிட்டிருக்காங்க. அது எவ்வாறு கேதர் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு உளவுத்துறை, மற்றபடி உளவு சம்மந்தப்பட்ட சில நபர்களை வச்சுருக்கிறாங்க. நேக்கா ப்ரொடியூசர் வரைக்கும் அவங்க போயிடுவாங்க. ஆனால் இவங்க தான் ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகை நிறுவனம் தான் அனுப்பிச்சதுங்க, அவங்க யாருமே தெரியாது. நேக்கா பாட்டு, நேக்கா எந்த அளவுக்கு ஏற்றம் இறக்கமாக, அது சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில நடிகர் வந்து சரிப்பா ஒரு 50 கோடி குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க இல்லையா, 50 கோடி நீ படத்தை முடிச்சுக்கப்பா அப்படிங்க இறக்கப்படக்கூடிய நடிகர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து ஒரே நிலைப்பாடாக ஒரு நடிகருடைய சம்பளம் சினிமாவோட கட்டாயமாக இருக்க ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அப்படி ஏற்றம் இறக்கமாக அந்த சம்பளத்தை வந்து கொண்டு வந்து ஒரு உளவுத்துறை மாதிரி ரிப்போர்ட் வச்சு வருஷம் வெளியிட்டிருக்காங்க. ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இந்த வருஷம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆமாம், இந்த வருஷம் யார் நம்பர் 1 இந்தியாவிலே அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை தகுந்த ஒரு விஷயம். புஷ்பா 1, புஷ்பா 2 நடித்தார் பார்த்தீங்களா, அல்லு அர்ஜுன், அவர் தான் நம்பர் 1 இந்தியாவிலேயே. சினிமாவில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குறாருன்னா 300 கோடி வாங்குறாராம். அப்பா, ஒரு சாதாரண ஒரு புஷ்பா 1 அப்படிங்கிற படத்தின் மூலமாக பயங்கரமான ஒரு இது பிரபல்யம். அடுத்து புஷ்பா 2 அப்படிங்கிற பேரை வெளியிட்டு அது இன்னும் டாப்பில் தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த இதில் வந்து மிகப்பெரிய ஒரு கலாட்டாவே நடந்தது, ஒரு மரணமே நடந்தது, கியூவில் ரெண்டு டிக்கெட் வாங்கக்கூடிய அளவுக்கு. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி கைது செய்யப்பட்டு வைரலாகி, ஏன்னா அந்த அளவுக்கு. அப்புறம் வந்து யார் இறந்தாரோ அவருக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு லட்சக்கணக்கில் ஒரு தொகை கொடுத்தார், தான தர்மமாக அல்லு அர்ஜுன் கொடுத்தார். அது பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம விருப்பத்துக்கு, நம்முடைய ஒரு போக்குக்கு நம்ம போய் படத்தை பார்க்குறோம், அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைலாம் வரும் இல்லையா. அதன் அடிப்படை தான் புஷ்பா 2 வந்து நடித்ததன் அடிப்படையில் அது பிரபலியமாக தூக்கிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற இந்திய அளவில் நம்பர் 1 நடிகராக, நம்பர் 1 சம்பளக்காரராக ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபா வாங்குறார். ஏற்றுக்க முடியுதா? அந்த அளவுக்கு அந்த நடிகர் வந்து இன்னைக்கு உயர்ந்து விட்டார். அடுத்து 2வது இடத்துல வருவது நம்ம விஜய். அவன் சும்மா சொல்ல, தளபதி விஜய், தாவேகாவினுடைய நிர்வாகி, தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவர் விஜய், நடிகர் விஜய். எவ்வளவு சம்பளம் வாங்குறார் அப்படின்னா 130லேருந்து 275 கோடி சம்பளம் வாங்குறார். 130 அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க
ஐயா கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிம்பாங்க. இவரே வந்து இறக்க சுபாவமாக. ஆனால் அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற 300னா 300 தானா, அது கம்மி நடிக்க மாட்டாராம் அல்லு அர்ஜுனா. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவார் போல இருக்கு. 130 to 275 கோடி. கொஞ்சம் கதை அம்சம் டைப்பாக இருந்ததுன்னா 275. இல்லையா அது கம்மி ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா கம்மியான சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழல். எப்படி 2வது இடத்தில் இருக்கிறார் அப்படிங்க நமக்கெல்லாம் கொஞ்சம் பெருமை தானே. அடுத்தது 3வது இடத்தில் யாருக்கு அப்படின்னோம்னா ஷாருக் கான். இவருக்கு மொத்தம் 6300 கோடி சொத்துக்கள் இருக்கு. ஆமாம், இருந்துமே இவர் ஒரு படத்துக்கு 150 to 250 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. டேங்கப்பா, மொத்த சொத்து 6300 கோடி. டேங்கப்பா, அதே தலைமுறைக்கு சாப்பிடலாம். சரி, எந்த அளவுக்கு அவர் வந்து சம்பளம் வாங்குறார், கொஞ்சம் குறைச்சி வாங்குறாரா அப்படின்னா இல்லை, 150 to 250 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறார். இது 3வது தரம். இந்தியாவில் 4வதாக யார் சம்பளம் வாங்குறார் அப்படின்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளோ ஒரு படத்துக்கு வாங்குறாரு அப்படின்னா 125 கோடி to 270 கோடி. இவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிப்பார் போல இருக்கு. கதை வசனம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா சில பிரச்சனைலாம் கூட ரஜினிகாந்த் அடிபட்டார். ஆமாம், எப்பா உன்னை நம்பி நாங்கள் படம் எடுத்து ஓடவே அப்படின்னு தன்னுடைய சம்பளத்தை வந்து ரிட்டர்ன் கொடுத்தார் ரஜினிகாந்த். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்திய அளவுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் திரையுலகம் நடந்திருக்கு, அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் அடுத்தது 5வதாக இருக்கக்கூடியது வந்து அமீர் கான். இவருடைய சொத்து மதிப்பு வந்து 1862 கோடி. ஆமாம், இருந்தாலும் வந்து அவர் ஒரு படத்துக்கு வந்து 100 கோடி to 275 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறார். மொத்த சொத்துக்கள் 1862 கோடி. இருந்தாலும் குறைச்சிக்குவாரா? கிடையாது. 100 கோடி to 275 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறார். அடுத்து 6வதாக நம்ம பார்க்கிறது வந்து சம்பளம் வாங்குறது இந்திய அளவுக்கு பிரபாஸ். பாகுபலி 1, பாகுபலி 2, மற்றபடி கல்கி 28, 98, ஏடி அந்த படங்களை வெற்றி படங்கள் மூலமாக தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டார். பிரபாஸ் வந்து என்ன சம்பளம் வாங்குற ஒரு சினிமாவில் நடிக்கிறது, ஒரு படத்தை நடிக்கிறது அப்படின்னா 100 கோடி to 200 வரைக்கும் தான் சம்பளம் வாங்குறார். இவருடைய மதிப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தால் 100 கோடி to 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறார். ஆனால் இவருடைய சொத்து மதிப்பு வந்து 241 கோடி. ஆமாம், கொஞ்சம் கம்மியான சொத்தாக இருந்தாலுமே வாங்கக்கூடியது கம்மியாக இருக்குது. அடுத்தது வந்து 7வதாக நம்ம பார்க்கறது நம்ம தலை அஜித். ஆமாம், அவர் வந்து 7வதாக இந்திய அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் பட்டியலில். என்ன வாங்குறாருன்னா 100 to 165 கோடி வரைக்கும் தான் சம்பளமே வாங்குறார். ஆமாம், இந்த நாள் கூட அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்திருந்தது. என்னங்க அஜித் வந்து கதையை மாற்ற மாட்டேங்கிறார், திரும்ப திரும்ப அதைவே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இது விடாமுயற்சி வந்து படுஃப்ளாப்பு. ஆமாம், நான்லாம் வந்து வேதாளம்ங்கிற ஒரு படம் பார்த்தேன் அஜித். அதுக்கு பின்னால் ஒரு படத்தை பார்க்குறதே கிடையாது. ஓசூரில் போட்டால் கூட ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா இந்த வகையில் வந்து அஜித் குமார் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும். விஜய் பாருங்க, டிசைனாக கதை ஓடுலையா, ஒரு படத்தை பார்த்தா அப்படின்னா வேறு விதமான ஒரு படம். அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா அஜித் குமார் வந்து கதை அம்சம் மாற்ற மாட்டேங்க, என்ன காரணம் அப்படின்னா அந்த பத்திரிகை வந்து என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, அஜித் குமார் வந்து கதை அம்சத்தை மாற்ற மாட்டார், அது கன்ஃபார்ம். ஆனால் அவர் ரேஸு சம்மந்தப்பட்ட அந்த பயணத்தை மட்டும் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இவர் கார் ரேஸ் அணி ஒன்று சொந்தமாக வச்சிருக்கிறார். மேலும் வந்து இவருக்கு வந்து 196 கோடி வரைக்கும் சொத்து இருக்குது. ஆமாம், அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்கும்போது 8வது அல்லது 8வது இடம், அதோட 9வது யாருன்னா சல்மான் கான் மற்றும் கமல்ஹாசன். இவங்க என்ன ஒரு படத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா 100 கோடி to 150 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. சரிங்க, சல்மானோட சொத்து என்னன்னா 2900 கோடி. கமல்ஹாசனோட சொத்து என்ன வெறும் 150 கோடி தான், ரொம்ப கம்மி. சல்மான் கானுடைய சொத்து வந்து 2900 கோடி. அதே வந்து இவருடைய சம்பளம் ஷாருக் கானுடைய சொத்து வந்து 6300 கோடி. அப்பா, அவர் வந்து 3வது இடம்.
சல்மான் கான் வந்து 8 அல்லது 9வது இடம். ஆனால் சொத்துக்கள் அதிகமாக வச்சிருக்காரு. அதே கமல்ஹாசன், நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் வெறும் 150 கோடி தான் வச்சிருக்காரு. இத்தனைக்கும் வந்து நடிக்கவும் செய்கிறாரு, தயாரிக்கவும் செய்கிறாரு, ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்க. இந்த இப்போ லண்டன் போய் ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அதுக்கு தனி ஸ்கிரிப்ட் போட்டார் போல இருக்கு. அதுவும் பண்ண போகிறார். திரைப்படமாக நான் ரெடி பண்ணிட்டேன், ஸ்கிரிப்ட் ரெடி அப்படின்ட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு இருந்தாலுமே கூட 150 கோடி தான் பாருங்க எந்த அளவுக்கு. அதே நேரத்தில் வந்து அவர் வாங்கக்கூடிய ஒரு சம்பளமும் அதே தான். என்ன வாங்குறாருன்னா கமல்ஹாசன் 150 கோடி. அவருடைய மொத்த சொத்துக்களும் வந்து அது 100 to 150 கோடி தான். அந்த அளவுக்கு ஒரு சொத்துக்களை வாங்க வேண்டியது அப்படியே அது அப்படியே சினிமாவுக்கு பயன்படுத்துகிறார் போல சல்மானுக்கானும். ஆனால் அவருக்கு சொத்து அதிகமான சேர்ந்துருக்கு, 2900 கோடி சேர்ந்துருக்கு, பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம கமல்ஹாசன் அப்படி இல்லை. நம்ம இத்தனையும் அரசியல் கட்சி வேற, மக்கள் நீதி மையம் அதைத்தான் நடத்திட்டு இருக்காரு. அதனால் வந்து அவருக்கு மொத்த டோட்டலாக சொத்தே வந்து 150 கோடி தான். அதன் அடிப்படையில் ஒரு படத்துக்கு 150 கோடி தான் வாங்குறார். சொத்தும் கம்மி, வாங்கக்கூடிய ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளமும் கம்மி. யார் அப்படின்னா இந்தியாவிலே கமல்ஹாசன் மட்டும்தான். ஆமாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 10வது இடத்துல வந்து அக்ஷய் குமார் இருக்கிறார். அவர் எல்லாம் 150 கீழே தான், 100 கோடி 90 கோடி அந்த மாதிரி தான் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கார். அவருடைய சொத்து பத்தும் கொஞ்சம் கம்மி தான். 10வது இடத்துல அவர் இருக்கார் அக்ஷய் குமார். இவர் வந்து ஹிந்தி நடிகர், பாலிவுட் நடிகர். இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க யார் யாருக்கு ரசிகர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் யாரெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சினிமாவில் நடிப்பதற்கு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அதையெல்லாம் விட அவர்கள் எந்த அளவுக்கு சொத்து இருக்குது அப்படிங்கிறது அதையும் பார்த்துக்கிடுங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.